தமிழக அரசியலில் அதிமுகவில் மீண்டும் உட்கட்சி மோதலானது தீவிரமடைந்திருக்கு. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணிக்கும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அணிக்கும் இடையே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளானது போயிட்டுருக்கு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெறும் 47 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதன் காரணமாக தான் இந்த கட்சிக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனைகளானது ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதன் பின்னணியில் அதிமுக இப்போது 2 அணிகளாக செயல்பட்டு இருக்கு. சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி அணியினர் தாவேகா அரசுக்கு எதிராக வாக்களித்த நிலையில் எஸ்பி வேலுமணி மற்றும் சி சண்முகம் அணியை சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் விஜய் அரசுக்கு ஆதரவு அளித்திருக்காங்க. இதையடுத்து கொரோடாவாக இருக்கக்கூடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தியினுடைய உத்தரவை மீறி செயல்பட்டதாக கூறி வேலுமணி தரப்பை சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எடப்பாடி தரப்பு சபாநாயகர் மற்றும் ஆளுநர்கிட்ட மனு கொடுத்திருக்காங்க. அதே நேரம் உண்மையான கொரோடாவாக இருக்கக்கூடிய சி விஜயபாஸ்கர் தான் அப்படின்னு வாதிடக்கூடிய அணியாக வேலுமணி தரப்பினர் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி உட்பட 22 எம்எல்ஏக்களே கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சபாநாயகர்கிட்ட மனுவும் கொடுத்துருக்காங்க. 2 தரப்பு மக்களுமே இப்போது சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரனுடைய பரிசீலனையில் இருந்துகிட்ருக்காங்க. சட்டப்படி பார்த்தீங்கன்னா உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கிடையில் வேலுமணி மற்றும் சி சண்முகம் ஆதரவாளர்கள் கட்சியில் இருந்து நீக்கக்கூடிய எல்லா விதமான நடவடிக்கைகளையுமே எடப்பாடி பழனிசாமி தொடங்கிட்டார். ஆனால் கட்சியில் பிளவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த நீக்கங்கள் செல்லாது அப்படின்னு வேலுமணி தரப்பு பதிலடி கொடுத்துட்ருக்காங்க. இதைத் தொடர்ந்து அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட கையெழுத்து பெறக்கூடிய பணியில் தீவிரமாக இறங்கியிருக்காங்க. ஸோ அதிமுக கட்சிப்படி பார்க்கும் பொழுது பொதுக்குழு உறுப்பினர்களில் 5ல் 1 பங்கு பேர் பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சா மட்டும்தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும். சுமார் 1000 உறுப்பினர்கள்ட்ட கையெழுத்து பெறக்கூடிய முயற்சியில் வேலுமணி அணி ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வந்திருக்கு. இது குறித்து எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆதரவாளர்கள்ட்ட பொதுக்குழுவை கூட்டக்கூடிய கோரிக்கைக்கு ஆதரவாக கையெழுத்திட வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்திட்டு இருக்காரு. ஸோ இதனால் அதிமுகவில் அதிகார போரானது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கட்சியினுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்னவா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இன்னுமே அதிகரிச்சிருக்குன்னு நாங்கள் சொல்லணும். அதே போல் இந்த ஒரு சூழ்நிலையை லிமரோஸ் அவர்கள் நல்லா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது ஏற்கனவே பிளவுகளானது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் லிமரோஸ் பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் குட்டையை குழப்பி விட்டுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இதை பார்த்து விஜயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறுப்பாக இருக்காரு. ஏன்னா அதிமுகவில் இருந்து நிறைய எம்எல்ஏக்களை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினாலுமே கூட லீமா ரோஸை மட்டும் அந்த பதவியிலிருந்து நீக்காமல் இருந்திருக்காங்க. அதுக்கான கேள்விகளுக்கு இன்னுமே பதில் வெளியே வரல. ஸோ இந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் ஏற்பட்ட குழப்பத்தால் தான் இன்னும் அமைச்சரவை விரிவாக்கம் நடக்காமல் இருக்குது அப்படின்னும் லீமா ரோஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அமைச்சரவையுடைய கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே இவருக்கு அமைச்சர் பதவி இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் இவங்க அடுத்தடுத்த விஷயங்கள் மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதிமுகவில் பிளவு ஏற்பட்டு எஸ்பி வேலுமணி தலைமையிலேருந்து 25 பேரோடு இவங்க போய் தாவேகா அரசுக்கு ஆதரவு அளித்ததுக்கான காரணமும் இதுதான் அப்படின்னு பேசப்படுது. ஸோ இந்த நிலையில் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி அளவிலான அணியினுடைய எதிர்ப்பை இவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா 25 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு விஜய்க்கு கொடுத்தோம் அப்படின்னா அவருக்கு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய திருப்பமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியும் கிடைக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கு. பல பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை தாவேகா அரசு ஏற்றுக்கிறது அந்த அளவுக்கு நல்லதில்லை அப்படின்னு விஜயனுடைய நெருக்கமான அரசியல் ஆலோசகர்கள் கருத்துக்கள் பகிர்ந்துட்டு இருக்காங்க, எச்சரிக்கையும் விடுத்துட்டு இருக்காங்க. அதாவது தாவேகா அரசு ஊழலற்ற அரசியலை உருவாக்கணும், தூய அரசியலை ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற ஒரு அடையாளத்தை உருவாக்க முயற்சி செய்துட்டு இருக்கும் பொழுது ஏற்கனவே அமைச்சரவையில், அதாவது அதிமுக அமைச்சர்கள் பலருக்கும் பார்த்தீங்கன்னா ஊழல் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் இன்னும் விசாரணையில் இருக்கும் பொழுது அவங்கள தாவேக்காவோட இணைக்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. டைரெக்டாக அவங்க அமைச்சரவையில் அமர வைக்கும் பொழுது இன்னும் பிரச்சனைகள் வரலாம், தாவேக்கா அரசுக்கு இது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும் அப்படின்ற ஒரு சில கருத்துக்களும் பரவிட்டு இருக்கு. விஜயினுடைய அரசியலை நேரடியாக பாதிக்கும் அப்படின்ற கருத்துக்களும் பரவிட்டு இருக்குங்க. இதுக்கடையில் லால்குடி தொகுதி எம்எல்ஏ லீமா ரோஸ் பெயரும் இந்த விவகாரத்தில் அதிகமாக பேசப்பட்டு இருக்கு. ஏன்னா அதிமுக தரப்புக்கும் தாவேகா தரப்புக்கும் இடையே பாலமாக செயல்பட்டவர் தான் லீமா ரோஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னாடியே சில அதிமுக எம்எல்ஏக்கள்கிட்ட அமைச்சரவை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த அதிமுகவினுடைய பிளவு கண்டிப்பாக
மிகப்பெரிய பாதிப்புகளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அமைச்சரவையில் பதவி கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருந்த அதிமுக ஆதரவு அணிக்குள்ள ஏமாற்ற மனநிலையானது உருவாகி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஸோ குறிப்பாக அமைச்சர் பதவி கிடைக்கல அப்படின்னா அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் அப்படின்ற கேள்வி அந்த அணிக்குள்ளேயே இப்போ வந்திருக்கு. அதிமுகவில் பிளவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பொதுக்குழுவை கூட்ட வேலுமணி தரப்பு தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் சி வி சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் தரப்பு அவசரப்பட்டு தாவேக்காவை ஆதரிப்பது அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இன்றைக்கி அதிமுக கட்சிக்குள்ள குழப்பங்கள் மட்டுமே உண்டாகி பிளவுகள் ஏற்பட்டிருக்கு. அதிமுகவில் பிளவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பொதுக்குழுவை கூட்ட வேலுமணி தரப்பு தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நிலையை ரொம்பவே முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி அதிமுக கட்சிக்குள்ள குழப்பங்கள் மட்டுமே உருவாகிட்டு இருக்கு. ஸோ இபிஎஸ் ஆதரவு கடிதத்தில் கையெழுத்து போட வேணாம் அப்படின்னு உறுப்பினர்கள்ட்ட சொல்லியிருந்த பொழுதுமே கூட இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கையெழுத்தை போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1800 பொதுக்குழு உறுப்பினர்களில் 1050 பேர் பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு கையெழுத்திட்டிருக்காங்க. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட இது 59% உறுப்பினர்கள் சதவீதத்தில் பார்க்கும் பொழுது. ஸோ கண்டிப்பாக பொதுக்குழுவை கூட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்காக அவங்க திட்டமிட்டிருக்காங்க. இபிஎஸ் ஆளுநர் சந்திப்பும் தாமதம் ஏற்பட்டுருக்கிறதுனால பொதுக்குழுவை கூட்ட தற்போது உறுப்பினர்களிடையே கையெழுத்து வேட்டையும் தீவிரமாக நடந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா வேலுமணி தரப்பு ஆதரவாளர்கள் தங்களுடைய பக்கம் இழுக்கிறதுக்காக சி வி சண்முகம் தரப்பு தீவிரமாக இருக்கிறதாக சட்ட நிபுணர்கள் எல்லாமே ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. இது குறித்து சட்ட நிபுணர்களோட ஆலோசனை தேவைப்பட்டது அப்படின்னா தேர்தல் ஆணையத்திடம் முறையிடக்கூடிய வகையில் பிளான் பியை இபிஎஸ் செய்யறதுக்கு தயாராக இருந்துகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இது மாதிரி நிறைய சட்ட சிக்கல்களை அதிமுக எதிர்கொண்டுட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தவேக தரப்புல இருந்து நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான பிளவுக்கு காரணமாகவே தாவேக்கா தான் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்குது. ஸோ விஜய் அவர்கள் சைலண்ட்டாக இருந்து எல்லா விதமான மூமெண்ட்டும் பண்ணிகிட்ருக்காரு. கண்டிப்பாக அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் அப்படின்ற ஒரே ஆசையில் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அங்கே போக போகிறாங்க. ஒருவேளை அமைச்சர் பதவியில் இடம் கிடைக்கல அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக இவங்களுடைய நிலை ரொம்பவே கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஸோ எடப்பாடி பழனிசாமியை விட்டு இவங்க வெளியில் போகிறாங்க அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்குரிய அங்கீகாரம் அவங்க கிடைக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி தான். ஸோ தாவேக்கால இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய இளைஞர்கள் பார்த்திங்கன்னா அங்கே அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இது மிகப்பெரிய ஒரு பயத்தை கொடுத்துருக்கு. ஸோ இவங்க அங்கே போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடம் கிடைக்காம போக போகுது. இது குறித்து தாவேக்கா நிர்வாகிகளுமே அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன நடக்க போகுது அடுத்தடுத்து அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக பிளவு ஏற்படாமல் எடப்பாடி அவர்கள் காப்பாற்ற போகிறாரா அப்படின்றதும் எல்லாருமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய அரசியல் விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ அரசியலே பார்த்திங்கன்னா இப்போ மிக பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நிறைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.